Oh l'enculé, il a pris une deuxième arme. En gros, il a récupéré l'arme du mec qui... Tu sais, il l'avait pris dans sa main là. Mais il y en a un deuxième là, ils sont tous les deux sur le bridge. Oui, j'ai vu. Tu les vois les deux? Ouais. ஆஸ்திரேலியா சிட்னியின் போண்டி கடற்கரையில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் 10 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சிட்னியின் போண்டி கடற்கரையில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் 10 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். துப்பாக்கிச்சூட்டில் ஈடுபட்டவர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யூதர்களை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆஸ்திரேலியா சிட்னியின் போண்டி கடற்கரையில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் 10 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் தகவலை செய்தியாளர் வினோதினி வழங்கிட கேட்கலாம். வினோதினி வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். ஆஸ்திரேலியாவின் சிட்னி கடற்கரையில், மிக புகழ்பெற்ற சிட்னி கடற்கரையில் விடுமுறை தினமான இன்று நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கிச் சூட்டில் 10 பேர் கொல்லப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் 10க்கும் மேற்பட்டோர் இதில் படுகாயம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாண்டி கடற்கரை பகுதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் பதிவான நிலையில் இது தொடர்பாக இருவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவம் நடந்த இடத்திற்கு பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம் என காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். கிட்டத்தட்ட 50 முறை துப்பாக்கியால் சுட்ட சத்தம் கேட்டதாகவும், துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக நம்பப்படும் ஒருவர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் கூட தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதி போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. பாண்டி கடற்கரையில் யூதர்களின் விழாவான ஹனுக்கா கொண்டாட்ட நிகழ்வின் போது யூதர்கள் கூடியிருந்த நிலையில் அவர்களை குறிவைத்து கொடூரமான துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் அதிபர் ஐசக் ஹெர்சாக் கண்டித்துள்ளார். அத்துடன் ஆஸ்திரேலியாவை ஆட்டி படைத்து வரும் மகா யூத எதிர்ப்பு அலையை எதிர்த்து போராட வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். போலீசார் கூடும் நடவடிக்கைகளை கடைபிடிக்குமாறு ஆஸ்திரேலிய பிரதமர் அல்பானிஸ் கூட வலியுறுத்தியுள்ளார். தற்போது துப்பாக்கிச்சூடு சம்பவம் பதிவான வீடியோ காட்சிகள் கூட சமூக வலைதளங்களில் அதிகம் பரவி வருகின்றன. அதில் நாம் பார்த்தோமேயானால் ஒருவர் துப்பாக்கியால் சுடுவதும், பொதுமக்களில் இருந்து ஒரு நபர் அந்த துப்பாக்கிச்சூடு நடத்தும் நபரிடமிருந்து துப்பாக்கியை வாங்கி அதே நபரை சுடுவது தைரியமாக சுடுவதை போன்ற காட்சிகளும் கூட இடம்பெற்றுள்ளன. இன்று விடுமுறை தினம் சுற்றுலா பயணிகளாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், ஹனுக்கா நிகழ்வுக்காக யூதர்களாக இருக்கட்டும், நிறைய பேர் அந்த பகுதியில் கூடியிருந்த நிலையில் கடற்கரை பகுதியில் கூடியிருந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட சூழலில் இப்படி ஒரு கொடூரமான துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்து அதில் 10 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற விஷயம் உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி வினோதினி. C'est un malade. Oh mon gros. Ouais mais ton pote il va se faire tirer dessus. Il est trop con le mec qui a l'arme. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.